இன்னைக்கு பைசன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பசுபதி பாண்டியன் வர்சஸ் பண்ணையார். இந்த படத்துல வந்து இந்த இருவருக்குமான மோதலை வந்து படத்துல காமிச்சிருக்காங்க. அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. பசுபதி பாண்டியனும் பண்ணையார் ஃபேமிலி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இந்த பைசன் படத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேருக்கு உண்டான அந்த பிளவுகளை இந்த ரவுடிசத்தை பத்தி காட்டியிருப்பாங்க தவிர, ஆனா ரத்னவேல் பாண்டியன் அந்த விசாரணை குழு அறிக்கை அதன் பிறகு அங்க நடந்த அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொலைகள் குறைஞ்சு ஓகே, பெரிய அளவுக்கு இல்லை. முன்னாடி வந்து எக்கச்சக்கமா நடந்தது. அந்த படத்துல வந்து பசுபதி பாண்டியன் மேல வந்து ஒரு நாட்டு வெடிகுண்டு அட்டாக் பண்ற மாதிரியான சீன் இருக்கும். அது உண்மையாலுமே வந்து அது பசுபதி பாண்டியன் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது ஆமா, அது உண்மைதான். பசுபதி பாண்டியனும் அவருடைய மனைவியும் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது தகவல் கிடைச்சி பண்ணையார் குரூப் வந்து அட்டாக் பண்றாங்க. அதுல வந்து பசுபதி பாண்டியன் வந்து மேலேருந்து குதிக்கிறாரு. குதிச்சுட்டு அப்போதான் அவருக்கு அடியும், நல்ல அடியும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி, அவங்க மனைவி அங்க இறந்துடுறாங்க. அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் வந்து பல்வேறு கொலைகள் சமூக பிரச்சனையா மாறி நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். நிறைய கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை, ஓகே, எக்கச்சக்கமான கொலைகள். கணக்கு வழக்கே கிடையாதுங்கிறீங்க. வழக்கமே இல்லை. ரத்னவேல் பாண்டியன் அந்த தலைமையில் ஒரு டீம் இது ஆணையம் அமைச்சு அந்த ஆணையம் விசாரணை பிறகுதான் வந்து அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கும். பசுபதி பாண்டியன் போன்ற நபர்கள் வந்து தென் மாவட்டங்கள் ஏன் அவர் அங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க சொன்னால், தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஆதரவாளர் கூட்டம் பயங்கரமாக இருக்கு. ஒரு கால் பசுபதி பாண்டியன் ஏற்கனவே 2-3 அட்டாக்லேருந்து தப்பிச்சவர். இப்போ 3வது ஏதாவது ஒரு சம்பவம் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் அது தென் மாவட்டத்தில் இன்னும் சாதி கலவரத்துக்கு மிக முக்கியமான இடத்துக்கு போயிடும். ஓகே, அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தென் மாவட்டத்துக்கு தடிப்பார் மாரி பண்ணுறாங்க. தென் மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகே, அதன் பிறகு தான் அவர் திண்டுக்கல்ல வந்து தங்கி இருக்கார். எப்படி வந்து ரியல் லைஃப்ல வந்து பசுபதி பாண்டியனுக்கு ஒரு பெண் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் வந்து ஒரு பெண்ணு ஒன்று ரூட்டு போட்டு கொடுத்தா பசுபதி பாண்டியனை வந்து கதை முடிகிற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து பசுபதி பாண்டியன் கதை தான் அது. ஓகே, சொன்னால் அது பெண்ணு அப்படின்னு சொன்னால் அது பசுபதி பாண்டியன் கதை தான் வரும். அந்த பெண்ணு இல்லைன்னு சொன்னால் பசுபதி அவ்வளோ சாதமாக புரியாது, தொட்டிருக்க முடியாது பசுபதி பாண்டியனை. நீண்ட காலம் கழிச்சு அந்த பெண் எங்கேயோ தலைமுறையாக இருந்து அதை பிடிச்சி அதனுடைய தலையை மட்டும் சீவி எடுத்து போய் பசுபதி பாண்டியனுடைய அந்த இதில் வச்சாங்க, சமாதியில் அந்த வச்சுட்டு போனாங்க. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு தடா ரஹீம் அவர்களுள்ளார். வணக்கம் ரஹீம் பாய், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்ல மகிழ்ச்சி. இன்னைக்கு பைசன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்பது ஒரு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அவனுக்கு பல்வேறு அழுத்தங்கள் இருக்குது, ஒரு பல்வேறு சமூக சிக்கல்கள் அங்கே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி எப்படி வந்து ஒரு இந்தியாவுடைய நேஷ்னல் டீமில் ஒரு கபடி பிளேயராக ஆகிறான் அப்படிங்கிறதான் கதை. இந்த கதையின் ஊடாக தென் மாவட்டங்களில் ஒரு புகழ்பெற்ற ஒரு இரு சமூகங்களுக்கான மோதலை வந்து கதைக்களமாக உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பசுபதி பாண்டியன் வர்சஸ் பண்ணையார், ஒரு 2 குடும்பங்களுக்கான மோதல் வந்து ஒரு சமூக மோதலாக மாறுது. இதனால் தென் மாவட்டங்களில் பல கொலைகள், பல தலைகள் வந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த மோதல் என்பது எங்கே ஆரம்பிச்சது, அந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். இந்த படத்தில் வந்து பசுபதி பாண்டியன் கேரக்டரை வந்து அமீர் பண்ணியிருக்காரு, பண்ணையார் கேரக்டரை வந்து லால் பண்ணியிருக்காரு. இந்த இருவருக்குமான மோதலை வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. இது ரியலாக நடந்த மோதல். இந்த மோதல் எங்கே ஆரம்பிச்சது, இந்த பின்னணியும் வரலாறு எங்களுக்காக சொல்லுங்கள் ரஹீம் பாய். இல்லை, நம்ம மோதல்னு சொன்னீங்கன்னா 2 சமூகத்துக்கு நடுப்புற நடந்த பிரச்சனையின் காரணமாக மோதலாக உருவானதில்லை. பசுபதி பாண்டியன் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து இது போன்ற விளையாட்டு அது இதுன்னு சொல்லி கலந்துக்கிட்டு, அதே நேரத்தில் வந்து தன் சமூக இளைஞருக்கு மத்தியில் ஒரு எழுச்சி நாயகனாக அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அவர் திகழறார். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து ஜான் பாண்டியனும் ஒரு முக்கியமான இடத்துல அவர் இருக்கார். ஜான் பாண்டியன், பசுபதி பாண்டியன் எல்லாமே இருக்காங்க. பட் பசுபதி பாண்டியனுடைய அரசியல், அவருடைய அணுகுமுறை, செயல்பாடுகள் வேறு விதமாக இருக்குது. இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து
பிசி பட்டியலில் மாற்றுங்க, எஸ்சி பட்டியலேருந்து எங்களை நீக்குங்கன்னு சொல்கிறார். பட்டியல் வெளியேற்றம் கேட்குறாங்க. பட்டியல், ஆமாம், பட்டியல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இதை வந்து விதையாக இருந்து செயல்பட்டது யாருன்னா பசுபதி பாண்டியன். ஓகே. ஏன்னா எங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலேருந்து நீக்குங்க, நீக்கி எங்களை பிசி பிசி பட்டியலுக்கு. பட்டியலில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாப்புல. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பழனி பாபா எல்லாமே வந்து வரவேற்றார். ஏன்னு சொன்னீங்கன்னா, இல்ல பாபாவோட பசுபதி ஆமாம், பாண்டியனுக்கு நல்ல நல்ல தொடர்பு இல்ல. நெருக்கம். அப்போ வந்து பாபாவே பேசியிருக்காரு. அதாவது நீ என்னடா சலுகையை கொடுக்கணும், எஸ்சின்னு சொல்லி என்னை தாழ்த்தி என்னை நீ சலுகை கொடுக்கறத விட எனக்கு உண்டான உரிமை வேணும்னு சொல்லி கேட்குறான் பசுபதி பாண்டியன் அப்படின்னு சொல்லி தான் பாபா பல இடங்களில் பேசியிருக்காரு. ஓகே. அந்த அடிப்படையில் வந்து அவருடைய பிரச்சாரம் வந்து இளைஞர் மத்தியில் அப்படி தான் இருக்குது. இந்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பண்ணையாருடைய சித்தப்பா தான் நினைக்கிறேன், சித்தப்பா அவர் வந்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகளில் ஒரு மோதல் வருது. அதாவது தேவேந்திர குல வேளாளர் பகுதியில் வந்து போகிறது, அது ஏதோ அங்கே ஒரு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை காரணமாக அவர் தான் முதல்ல கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட உடனே என்ன ஆகிடுதுன்னு அஸ்வதி பண்ணையார் அவருக்கு. அஸ்வதி பண்ணியார் கொல்லப்படுறார். கொல்லப்பட்ட உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் இது பசுபதி பாண்டியன் குரூப் தான் பண்ணி. ஏன்னா பசுபதி பாண்டியன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அரசியல் எழுச்சியை ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஓகேங்களா? ரவுடிஸ்லாம் அவ்வளோவா இல்லை, அரசியல் ரீதியான எழுச்சியை ஏற்படுத்திருக்கும் போது அப்போ இதுக்கு காரணம் இவர் தான் அப்படிங்கும்போது போலீஸ் அவரை வந்து குற்றவாளி ஆக்குது. குறைஞ்சபட்சம் வந்து போலீஸ் குற்றவாளி ஆக்கினாவே என்ன ஆகிடும், இவன் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து நாகேந்திரன் நான் இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரையும் இப்போ ஃபைட் பண்ணாலும் என்னாச்சு, போலீஸ் ஏவன் குற்றவாளியாக போட்டாச்சு. பொதுமக்கள் மத்தியில் என்ன ஆகுது, ஊடகங்கள் மத்தியிலும் என்ன ஆச்சு, ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிக்கு ஏவன் அக்யூஸ்ட் வந்து நாகேந்திரன் அப்படி. அதே மாதிரி தான் வந்து அஸ்வதி பண்ணையார் கொலை வழக்கில் வந்து நான் இவரை போட்ட உடனே இன்னும் தென் மாவட்டங்களில் வந்து என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் தேவேந்திர குல ப்ளஸ் நாடார்ஸ்குள்ளே வந்து ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சமூக பதட்டத்தை அதிகமாகும். ஓகே. அதை தொடர்ந்து நடந்த கொலைகள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கும். அப்போ வந்து அதில் வந்து பீருன்னு சொல்லி ஒரு கேரக்டர், அது வந்து பசுபதி பாண்டியன் கூடவே இருந்த நண்பர். அவர் முஸ்லீம் தான். அவர் பசுபதி பாண்டியன் கூடவே இருந்தார். பசுபதி பாண்டியுடைய சகோதரியை திருமணம் பண்ணவர். ஓகே. திருமணம் பண்ணவர். அப்படி வந்து மாறி 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 கொலைகள் நடக்குது. அதை தான் இந்த பைசன் படத்தில் ஓரலாக, ஏன்னா இவங்க கமர்ஷியலில் தான் படம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? ஆமாம். பெரும்பாலும் படம் எடுக்கிறது வந்து 100% அப்படியே கொண்டு வர மாட்டாங்க. ஒரு சாயல் அப்படி ஒரு சுவாரஸ்யத்துக்காக, அதே நேரத்தில் தென் மாவட்டத்தில் நடந்த இந்த பிரச்சனைகள் காரணமாக அப்படின்றத கொண்டு வருவாங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களை பொறுத்தவரையிலையும் 90 வாக்கில் வந்து சாதிய கொலைகள் நிறைய நடந்தது. ஓகே. ஒன்று தேவேந்திர குலம் ப்ளஸ் நாடார், தேவேந்திர குலம் ப்ளஸ் தேவர், இப்படி விதவிதமான கிளாஸ் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறோம், உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் ஒரு குழு ஒன்று நியமனம் பண்ணுறாங்க. ஓகே. அந்த குழு என்ன காரணம், தென் மாவட்டங்களில் மட்டும் இப்படி வட மாவட்டங்களில் அவ்வளோ சாதிய படுகொலைகள் நடந்தது இல்லை, இதுவரையும் நடந்தது இல்லை, பெரிய அளவுக்கு இல்லை. நீங்கள் வந்து வன்னியர் ப்ளஸ் தலித்து அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பெரிய அளவுக்கு கொலைகள்லாம் நடந்ததில்லை. ஆனால் தென் மாவட்டங்கள் நடந்த மாதிரி. அதனால் வந்து அங்கே வந்து அவர் தலைமையில் ஒரு குழு போடுறாங்க. அந்த குழு வந்து என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்போது அப்போது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பாக எடுக்கிற கல்வி, அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, இப்படி எல்லா துறைகள்லையுமே வந்து தென் மாவட்டத்துக்கு 70 விழுக்காடு தென் மாவட்டத்துக்கு கொடுக்கணும், மற்றது 30 விழுக்காடு தான் மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ரத்னவேல் பாண்டியன் அன்னைக்கு அவர் அந்த விசாரணை குழு அறிக்கையை சமர்ப்பித்ததன் அடிப்படையில் இப்போ அதன் பிறகு தான் பாருங்கள் அரசு வேலைவாய்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர், போலீஸ்லாம் கூட நிறைய இருப்பாங்க, இப்போ நிறைய இருப்பாங்க. பட் இப்போ இந்த பைசன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேருக்கு உண்டான அந்த பிளவுகளை இந்த ரவுடிசத்தை பற்றி காட்டியிருப்பாங்க தவிர, ஆனால் ரத்னவேல் பாண்டியன் அந்த விசாரணை குழு அறிக்கை அதன் பிறகு அங்கே அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொலைகள் குறைஞ்சி ஓகே, பெரிய அளவுக்கு இல்லை. முன்னாடி வந்து எக்கச்சக்கமாக நடந்தது. அந்த 90க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான மோதல்கள் இருந்தது. பசுபதி பாண்டியனுக்கும் நாடார் சமூகத்துக்கும் பிரச்சனை காரணமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அசுவதி பண்ணையார் தான் காரணம். ஓகே. அசுவதி பண்ணையார் வந்து சாதி ரீதியாக கொல்லப்பட்டாரான்னா இல்லை. ஓகே. அவருடைய தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய
தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த ஏதோ ஒரு மோதலில் வந்து சில இளைஞர்கள் அவர் வந்து காலையில் வந்து வெளியே போகும்போது பார்த்துட்டே வந்து தனியாக போகும்போது அவரை கொண்டுறாங்க. அதுதான். பட் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு முக்கிய இடம் பிடிச்சது காவல்துறை. காவல்துறை வந்து இது வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு கொலையாக தான் வழக்கே பதிவு பண்ணுறாங்க. ஓகே. மற்றபடி அந்த வழக்கு உண்மைத்தன்மை என்ன, எதுக்காக இது உண்மையிலே சாதி ரீதியாக கொலைப்பட்டாங்களா ம், ம். அப்படின்றத விட அவங்க எதிர்த்தரப்பு புகாருக்கு அடிப்படையில் வந்து இதுக்கு ஒரு ஒரு மெயின் ஆளை இதை காட்டணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, பசுபதி பாண்டியனை உள்ளே சேர்த்து விட்டு பண்ணோன்னா தான் அது அதிலிருந்து இன்ன வரையிலும் தொடர்ந்து நடந்துட்டு தானே வருது. கடைசியில தீபக் பாண்டியன் வரைக்கும் அது முடிஞ்சிருக்கு. நடந்துருக்கு இல்லையா? குறிப்பாக அந்த படத்துல வந்து பசுபதி பாண்டியன் மேல வந்து ஒரு நாட்டு வெடிகுண்டு அட்டாக் பண்ற மாதிரியான சீன் இருக்கும். அது உண்மையாலுமே வந்து அது பசுபதி பாண்டியன் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்றாங்க. அது உண்மையா அது? ஆமாம், அது உண்மைதான். பசுபதி பாண்டியனும் அவருடைய மனைவியும் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது தகவல் கிடைச்சி பண்ணையார் குரூப் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து பசுபதி பாண்டியன் வந்து மேலேருந்து குதிக்கிறாரு. குதிச்சுட்டு அப்போ தான் அவருக்கு நல்ல அடியும் ஓகே. வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அவங்க மனைவி அங்கே இறந்துடுறாங்க. காருக்குள்ள ஆமாம், பிரியா இருக்கு இல்லையா, பசுபதி பாண்டியன் மக சந்தன பிரியான்னு நினைக்கிறேன். சந்தன பிரியாவுடைய அம்மா அவங்க இறந்துடுறாங்க. அவங்க அந்த இடத்துல ஸ்பாட்டில் காலியாகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து வெடிகுண்டு ப்ளஸ் எல்லாமே வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு, அதாவது அது வந்து பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் வந்து இந்த பக்கம் வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து ஆற்றுல குதிச்சு அங்கேருந்து தப்பிச்சார். ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா அப்போவே பசுபதி பாண்டியன் இறந்துட்டா தான் அந்த நேரத்தில் வந்து ஊடகங்கள்லையும் எல்லா செய்திகளும் வந்தது. ஓகே. ஏன்னு சொன்னால் ஆற்றுல குதிச்சாருன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் நாட்டு வெடிகுண்டு வேற வீசியிருக்காங்க. வீசியிருக்காங்க. வெட்டு வேற. ஓகே. உயிருக்கு ஆபத்தான நிலையம் தானே கோயம்புத்தூரில் வந்து மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு அவர். ஓகே. கோயம்புத்தூர்ல தான் அவருக்கு சிகிச்சையை கொடுக்குறாங்க. சிகிச்சை கொடுக்குறாங்க. அது கோயம்புத்தூரில் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி மருத்துவமனையில் தான் அவர் சேர்றாரு. ஓகே. சேரும்போது அப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி மருத்துவமனைக்கு வந்து தேவேந்திர குல மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு தான் வந்து நானும் வந்து தேவேந்திர குல வேளாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, பசுபதி பாண்டியன் வந்து உடல் நல்ல ஆரோக்கியமாக பெற்று ஒரு கூட்டம் போகிறார். அந்த கூட்டத்தில் டாக்டர் எடுத்துகிட்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஓகே. ஓகே. உயிரை காப்பாற்றுறதுல முக்கியமான இடத்துல வந்து நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்காரு. அதன் பிறகு தான் கிருஷ்ணசாமியுடைய அரசியல் இதுவே ஆரம்பம். ஓகே. அதுக்கு முன்னாடி பசுபதி இல்ல, பாண்டியன் தான் கிருஷ்ணசாமியோட அரசியல் வந்து அந்த தென் மாவட்டத்துல வந்து அந்த மாஞ்சோலை கலவரத்திலே ஆரம்பிச்சிருது இல்ல? இல்லை அங்க போலீஸ் துப்பாக்கி சூடு அங்கேயே ஆரம்பிச்சிருது இல்ல அவரு? இல்லை அங்கே ஆரம்பித்தாலும் மக்கள் மத்தியில் பிரபலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பசுபதி பாண்டியனால தான் வந்து அவர் மெயின் ஓகே. பிக்சருக்கு வராரு. சரி. அதுக்கு முன்னாடி வந்து பெரிய அளவுக்கு அவர் இல்லை. ம், ம், ம். புரியுதுங்களா? பசுபதி பாண்டியன், ஜான் பாண்டியன் 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே. இது நடுப்புற ஜான் பாண்டியனுக்கு வந்து அந்த இதில் கோயம்புத்தூரில் ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை கேஸ்லலாம் போனோன்னா அவருக்கு கொஞ்சம் நேம் சமூகத்துக்கு மத்தியில் கெடுது. ஆனால் பசுபதி ஓகே. பாண்டியன் தன் சமூகம் சார்ந்த விஷயங்களுக்காக நிற்கிறாங்க. ம், இப்போ ம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணையார் வந்து தன்னுடைய சித்தப்பாவை கொன்னுட்டாங்களே அப்படின்றதுக்காக, அதுவும் இல்லாம அவங்க தாத்தாவையும் வேற கொண்டு ஆனால் தாத்தா சிவசுப்பிரமணியம். சிவசுப்ரமணியம் நாடார் இவங்களெல்லாம் கொண்டு வந்தால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டீமாக இறங்கி இவங்களுக்கு எதிராக வந்து ஃபுல்லாக தொடர்ந்து செயல்பட்டு வராங்க. ஓகே. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நாடார்ஸுக்கு வந்து 2 பக்கம் எதிரி அவங்களுக்கு. ஒன்று தேவேந்திர குல வேளாளர்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவர சமூகம். 2 பக்கமும் அவங்க வந்து வெட்டு குத்து நடந்துட்டு தான் இருக்குது. அது 2 பக்கமும் ஆமா. வந்து சம்பவம் நடந்திருக்கு இருக்கா இல்லைங்களா? இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செல்வி நாடார் இருக்கார். செல்வி நாடாருக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ராக்கெட் ராஜா, அருள், கோழி அருள், இது மாதிரி ஒரு டீமு. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து முழுக்க முழுக்க தேவர் சமூகம். ஏன்னு சொன்னால் செல்வி நாடார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தேவர் சமூகத்தை தான் முதல்ல அவர் கொலை பண்ணுறாரு. கட்டத்துறை தேவர். தேவர் அவர் கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணாருன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த சமூகம் வந்து செல்வி நாடாரை முடிக்கிறாங்க. அப்புறம் செல்வி நாடாரை முடித்த அவர் பேர் நல்ல பேர் கட்டத்துறையா? கட்டத்துறை தான். கட்டத்துறையை வந்து நம்ம ராக்கெட் ராஜா இவங்கெல்லாம் சேர்ந்து XXX இந்த குரூப்பெல்லாம் சேர்ந்து அவரை முடிக்குது. இது ஒரு பக்கம் ஒரு குரூப். அது இது அந்த நாடார்ஸ் குரூப்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவர் சமூகத்துக்கு எதிரான ஒரு குரூப்பு. இந்த பக்கம் பண்ணையார் குரூப் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக, அதாவது
பசுபதி பாண்டியன் ஏன்னா இவங்க இந்த குடும்ப ரீதியான பகைக்காக Okay. வந்து இது இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் வந்து பல்வேறு கொலைகள் சமூக பிரச்சனையா மாறி நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில். நிறைய நிறைய கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை, ஓகே, எக்கச்சக்கமான கொலைகள். கணக்கு வழக்கே கிடையாதுங்கிறீங்க. வழக்கமே இல்லை. அந்த Okay. ரத்தனவேல் பாண்டியன் அந்த தலைமையில் ஒரு டீம் இது ஆணையம் அமைச்சு அந்த ஆணையம் விசாரணை பிறகுதான் வந்து அரசு துரிதமாக ஓகே நடவடிக்கை ஓகே. எடுக்குது. பாபா கூட எப்படி வந்து பசுபதி பாண்டியனுக்கு தொடர்பு ஏற்படுது? பாபா கூட இருக்கும்போதே அந்த தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பெல்லாம் வந்து பசுபதி பாண்டியன் ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, அதுக்கு முன்னாடியே அதாங்க அவர் எடுத்தோடனே ரவுடியாலாம் அவர் அறிமுகமாகலை. ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த சமூகத்துக்கு மத்தியில் ஒரு எழுச்சியான இது பண்ணும்போது அப்போ இந்த மாதிரி ஒரு இப்போ நம்மளும் வந்து சமூக ரீதியான பணிகள் பண்ணும்போது என்ன ஆகுது, வேறு சமூகத்தை சேர்ந்தவங்களும் நம்மளை அறிமுகமாகிற பழக்கம் இருக்கா? ஆமா ஆமா. நாம வந்து இந்த சமூகத்துக்கு அதை எதிரியாக யாரும் பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு சாதி ரீதியான எல்லா சமூக மக்கள்கிட்டயும் நம்மளே அதே மாதிரி பாபா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாடார் சமூகமும் வந்து அணுகும், தேவர் சமூகமும் வந்து நெருக்கமாக, வன்னியரும் வந்து நிப்பாங்க, வன்னியரும் அணுகுவாங்க பாபாவை. அணுகுவாங்க. எல்லா சமூக மக்கள்கிட்டையும் அவர் வந்து ஒரு இணக்கமான ஒரு ஓகே சூழலை ஓகே. உருவாக்கி வச்சிருப்பாரு. அந்த மக்களுக்காக உரிமைக்காக பேசுவாரு பாபா பாபா. மாரி பேசுறதுக்கு வேற எவனுமே இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு போல்டா பேசுவார். ஓகே அது வந்து அந்த மக்கள் மத்தியில் அப்படின்னு சொன்னா ஒரு பாபான்னா ஒரு முக்கியமான இடத்த வந்து பிடிப்பாரு. ஓகே. இது மட்டும் இல்லை, பாபாவுடைய மரணத்துக்கு தென் மாவட்டத்தில் ஒரு கடை கூட திறக்கல. ஓ ஓ, இதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா பசுபதி பாண்டியன். தென் மாவட்டம்னு சொன்னா ஒரு கடை பாபாவுடைய மரணத்துக்கு ஒரு கடை கூட தரக்கூடாது. கடையடைப்பு நடத்துனாங்க. இது நடத்துனது யாரு? தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான் நடத்துச்சு. ஓகே. எந்த முஸ்லீமும் நடத்தல, நல்லா புரிஞ்சுங்க. தென் மாவட்டங்களில் முஸ்லீமும் இருக்காங்க. இருக்காங்க, ஆனா முஸ்லீம்கள் நடத்தல கடையெடுப்பெல்லாம். தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான் பழனி பாபாவுக்காக வந்து கடையெடுப்பு நடத்தினாங்க. ஓகே. அப்ப எந்த அளவுக்கு பாபா மீது அந்த மக்கள் பாசமா இருந்திருப்பாங்க. தலைவர்கள் வேணா சொல்லிக்கலாம், பசுபதி பாண்டியன் வேணா சொல்லிக்கலாம், பாபா எனக்கு நல்ல பழக்கம் அப்படின்றதுக்காக. ஆனா அந்த மக்களே பாபா மீது பல கூட்டங்களில் வந்து பசுபதி பாண்டியன் கூட கலந்து பேசுறதுனால அந்த மக்கள் வந்து பாபா மீது ஒரு விதமான ஒரு பிடிப்பு இது இருந்தது, பாசத்தோடு இருந்தாங்க. குறிப்பா பாபா வந்து ராமதாஸ் ஐயாவை ஆதரிச்ச காலகட்டங்களில் பசுபதி பாண்டியன் வந்து பாமகல இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஃபர்ஸ்ட் பசுபதி பாண்டியன் நீங்க வந்து இது ஜான் பாண்டியன் வந்து பாமகனுடைய இளைஞரணி தலைவராக இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் விலகிறாரு. அதன் பிறகு வந்து பசுபதி பாண்டியனை அந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு பாபா. ஓகே. பாட்டாளி மக்கள் கட்சியில். பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து அனைத்து சாதியினரும் சார்ந்த ஒரு சமூக அரசியல் கட்டமைப்பாக தான் பாமக வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே ஓகே. அதில் வந்து பாமக ஆட்சிக்கு வந்தனா ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க முதல்வர் முதல்வர் ஐயா சொன்னாரு. முதல் முறையாக மத்திய அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கும் போது தலித் இளைஞர்களுக்கு தானே ஐயா வாய்ப்பு கொடுத்தாரு. வாய்ப்பே கிடைச்சு. அதெல்லாம் வந்து சமூக நீதி விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் முதன்மையானவர், அதெல்லாம் மாற்ற கருத்து. ஓகே. ஆனால் ஒரு காலம் சூழல் மாறிட்டே போயிட்டார். அவர் வேற வழி இல்லை. அவர் மாறாமல் இருந்தாலும் இந்த கட்சி இந்த பெரிய ஆலமரம் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை அவங்கள எப்போ காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவர் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அப்படி கொஞ்சம் மாறி போயிட்டு இருக்காரு. இதுதான் சூழல். இப்படிலாம் சம்பவம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பசுபதி பாண்டியன் வந்து தென் மாவட்டங்களுக்கு வரவே கூடாது, மதுரைக்கு தெற்க கால் வைக்கவே கூடாது, குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் வரவே கூடாதுன்னு ஒரு போலீஸ் வந்து ஒரு கட்டுப்பாடு போடுறாங்க. அதன் காரணமாக தான் வந்து திண்டுக்கல்லுக்கு போறாரு. ஏன் இந்த அழுத்தம்? போலீஸ் வந்து ஏன் வந்து பசுபதி பாண்டியனுக்கு இவ்வளோ அழுத்தங்கள் கொடுத்தாங்க அந்த காலகட்டத்தில்? இல்லை, பசுபதி பாண்டியன்றதில் சாதாரணமாக நம்ம பல தடவை பேசியும் இருக்கோம். என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒருத்தன் ஒரு கொலையில் சம்மந்தப்பட்டு அவன் கைது பண்ணி ஜாமீனில் வெளியே வந்தான்னா அவன் வந்து வீட்டில் அமைதியாக உட்காந்துனா விடாது போலீஸ். ஓகே. ஒன்று அவனுக்கு கூப்பிட்டு பொய் கேஸ் போட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அங்கேருந்து ஓடிடுவான் இல்லைங்களா? ஏன்னா நம்ம லிமிட்டில் எந்த தவறும் நடந்துருக்கூடாது. இப்படி தான் பார்க்கும் காவல்துறை. இப்போ பசுபதி பாண்டியன் போன்ற நபர்கள் வந்து தென் மாவட்டங்கள் ஏன் அவர் அங்கே இருக்கக்கூடாதுன்றாங்கன்னு சொன்னால், தென் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஆதரவாளர் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. தூத்துக்குடி, நெல்லையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக இருக்குது. அப்போது எது சம்பவம் நடந்தாலும் அது வந்து பசுபதி பாண்டியன் தான் குற்றவாளி ஆக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னு சொன்னால், ஒரு கால் பசுபதி பாண்டியன் ஏற்கனவே 2-3 அட்டாக்லேருந்து தப்பிச்சவர். இப்போ மூன்றாவது ஏதாவது ஒரு சம்பவம் அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் அது தென் மாவட்டத்தில் இன்னும் சாதி கலவரத்துக்கு மிக முக்கியமான இடத்துக்கு போயிடும். ஓகே. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தென் மாவட்டத்துக்கு தடிப்பார் மாரி பண்ணுறாங்க. அது தென் மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஓகே. அதன் பிறகு தான் அவர் திண்டுக்கல்லில் வந்து தங்கியிருக்காரே தவிர, இல்லைன்னு சொன்னால் அவருடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய தூத்துக்குடியில் வந்து தங்கியிருந்தாருன்னு சொன்னால் அவரை யாரையும் நெருங்க முடியாது. ஓகே. ஆனால் போலீஸு அங்கே தங்க விடாமல் விரட்டி அடித்ததுடைய விளைவு தான் அவர் வந்து திண்டுக்கல்லில் வந்து தங்கியிருக்காரு. ஓகே. அப்போ திண்டுக்கல்லில் தங்கி இருக்கும்போது தான் அவர் கொல்லப்படுறாரு.
எப்படி கொல்லப்படுறாரு? அதான் அந்த அம்மா, அந்த பெண் அவங்க பேரு நிர்மலா தேவியா? நிர்மலா தேவி. அந்த பெண் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்க ரூட்ட குடுத்துடுறாங்க. ஓகே. இத்தனைக்கும் அந்த நந்தவனப்பட்டிங்கிறது அவர்கள் சார்ந்திருக்கிற சமூகம் அதிகமா இருக்கக்கூடிய ஊரு. அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. அதையும் மீறி எப்படி ஸ்கெட்ச்? இல்ல நீங்க ஒண்ணு மட்டுமா, நீங்க எவ்வளோதான் பாதுகாப்புல இருந்துருங்க, நம்ம கூட இருக்கிறவன் நமக்கு எதிரியா இருந்தான்னா, ம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ! நீங்க எவ்வளோதான் பாதுகாப்பா இருக்கலாம். அந்த கோட்டையே அவங்க தான் இருக்கலாம். இருந்தாலும் கூட இருக்கிற ஆள் வந்து ரூட்ட போட்டு குடுத்துருவாரு. தெரியும்ல எந்த நேரத்துல எப்படி, என்ன வீக்னஸ் எல்லாமே தெரியுமா இல்லையா? ஓகே. அப்ப அந்த தகவல்கள அழகா போட்டு விட்டாங்கன்னு சொன்னா, எதிரி வந்து அழகா வந்து அந்த நேரத்துல வந்து முடிச்சுட்டு போயிடுவான். அப்படிதான் நடந்தது. எப்படி நடந்துச்சு? 2, 3 பேர் தானங்க வந்து முடிச்சுட்டு போறாங்க. ஓகே. ஸ்கெட்ச வந்து நிர்மலா தேவி தான் போட்டு நிர்மலா குடுக்குறாங்களா? தான் போட்டு குடுத்ததா சொல்லப்படுது. நமக்கு ஓகே. தெரியாது. போட்டு குடுத்ததா சொல்லப்படுது. அதனால தான் நிர்மலா தேவி கழுத்த சீவி வெட்டி எடுத்துன்னு போய் வச்சாங்க. பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே. ம், ம். ஒரு 2, 3 பேர் வராங்க. வந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு அ சும்மா அப்படி ஜாலியா வரா மாரி வந்து அப்படியே தங்கியிருந்து நோட்டம் பார்த்துட்டு கரெக்ட்டா அந்த நேரத்தில குளிச்சுட்டு இருக்காரு. ஏதோ ஒரு இதில உட்காந்துருக்காரு. அந்த நேரத்தில வெட்டி முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஓகே. அதுதான் அ அந்த நிர்மலா தேவி அந்த பெண் வந்து ஒத்துழைப்பு குடுக்கலன்னு சொன்னா, அவர அவ்வளோ சாதாரணமா அணுக முடியாதுங்க யாரும். ஓகே. அவங்க என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள இருந்துட்டு, "வா, இந்த நேரத்தில யாரும் இல்ல. எல்லாம் வெளிய போயிருக்காங்க." அப்படின்ற தகவல்கள் வந்து கரெக்ட்டா குடுக்குறாங்கல்ல. ம், அப்ப ம். சர்வசாதாரணமா 2, 3 பேரு பெரிய படையெல்லாம் வந்து அதான் சொல்றேனே, பன்னியார் படை வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய அளவுக்கெல்லாம் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. 10 காரு, 20 காரு, ஆ அதாவது வெடிகுண்டு, துப்பாக்கி இப்படியெல்லாம் போய் அட்டாக் பண்ணும்போது கூட பசுபதி பாண்டியன வந்து ஒண்ணும் பண்ண முடியல. அதான் சொல்றேனே, அந்த பிரிட்ஜில அட்டாக் எல்லாம் நடந்தது இல்லையா? வெடிகுண்டு அட்டாக் அது. அட்டாக். அதெல்லாம் சினிமாவை மிஞ்சிய ஒரு காட்சிகள் அது. ஓகே. அப்பவே பசுபதி பாண்டியன் ஒண்ணும் பண்ண முடியல. உயிர் பொழச்சு வந்திருக்காரு. ஆமா. ஆனா அதே நேரத்துல இந்த நிர்மலா தேவி மூலியமா குடுத்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சுலபமான முறையில வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. பைசன் படத்துல ஒரு லேடி கேரக்டர் தான் வந்து பசுபதி பாண்டியன் கொலைக்கு காரணமா இருக்காங்க. ஒரு வீட்ல ஒருத்தர் வயசானவரு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருப்பாரு. பசுபதி பாண்டியனுக்கு ரொம்ப 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 அசோசியேட்டான நபர். அவர் ரொம்ப உயிருக்கு போறாரு. நீங்க வீட்டுக்கு வாங்கங்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் பசுபதி பாண்டியன வந்து ஸ்கெட்ச் போட்டு அவங்க உள்ளார வந்து பார்க்கும்போது வெளிய லாக் பண்ணி உள்ளுக்குள்ள வந்து அவர சம்பவம் பண்ணுவாங்க. எப்படி வந்து ரியல் லைஃப்ல வந்து பசுபதி பாண்டியனுக்கு ஒரு பெண் வந்து ஸ்கெட்ச் போட்டு கொலை பண்ணாங்களோ, அதே மாரி இந்த படத்துலயும் வந்து ஒரு பெண் வந்து ரூட் போட்டு குடுத்தா பசுபதி பாண்டியன வந்து கதை முடியிற மாரி இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அப்போ வந்து கரெக்ட்டா வந்து பசுபதி பாண்டியன் கதை தான் அது. ஓகே. ஏன்னு சொன்னா அது பெண்ணு அப்படின்னு சொன்னா, அது பசுபதி பாண்டியன் கதை தான் வரும். ஏன்னா அந்த பெண் நிர்மலா தேவி அந்த பெண் இல்லன்னு சொன்னா பசுபதி அவ்வளோ சாதாரணமா தொட்டிருக்க முடியாது பசுபதி பாண்டியன. முடியாது. அவங்க கூடவே இருந்து ரூட்ட போட்டு குடுத்துட்டாங்கல்ல. ம், ம், இப்படி வா, ம். இப்படி போ அப்படின்னு சொல்லி ரூட்ட போட்டு குடுத்தோன்னே, அந்த கரெக்ட்டான நேரத்தில வந்து அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஓகே. அதான் ஒண்ணும் பண்ண முடியல. ம், ம், ம். அதன் பிறகு தான் அந்த பெண் வந்து நீண்ட காலம் கழிச்சு அந்த பெண் எங்கேயோ தலைமறைவா இருந்து அதை பிடிச்சு அதனுடைய தலையை மட்டும் சீவி எடுத்துன்னு போய் பசுபதி பாண்டியனுடைய அந்த இதில வச்சாங்க. அந்த சமாதியில. சமாதியில அந்த வச்சுட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும், ஓகே. கேள்விப்பட்டிருக்கலாம். அதன் பிறகும் பல்வேறு சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாதா? இல்ல முடிவே கிடையாதுன்னு சொன்னா, இது 2 தரப்பும் வந்து உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். பட் ம். அந்த 2 தரப்பும் பார்த்தீங்கன்னா, பண்ணையார் குரூப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு ஹை இதில போயிட்டாங்கன்னு வைங்களேன். போயிட்டாலும் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு காயம் இருக்கு. ஏதோ ஒரு காயம். ம், ம். பசுபதி பாண்டியன் மரணத்துக்கு பிறகு அவங்க கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க. யாரு? ஓகே. பண்ணையார் குரூப் ஆஃப் ஆயிட்டான்னு வைங்களேன். ஓகே. அதே நேரத்தில என்னான்னு சொன்னீங்கன்னா, இப்ப பண்ணையார் குரூப் ஆஃப் ஆன நேரத்தில என்ன ஆகுது, பசுபதி பாண்டியன் குரூப் இருக்கு இல்லைங்களா? பசுபதி பாண்டியன் குரூப் வந்து என்ன ஆகுதுன்னா, பசுபதி பாண்டியன போட்டது பண்ணையார் குரூப் தானே. ஓகே. பண்ணையார் தானே பேக்கப்ல இருந்தாரு. ஓகே. அப்ப அப்படி இருக்கக்கூடாது. இப்ப கண்ணபிரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. ஆமா. ஆமா. க இ இ இந்த மாரி டீமுக்கு அவங்க வந்து என்ன பண்ண கவுண்டர் குடுக்கணும்னு சொல்லி பண்ணையார் குரூப்பும் அவங்களும் இதுவா இருக்காங்க. பட் இப்போ 2 தரப்புலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு நேருக்கு நேரா மோதல் ஆனது ஒண்ணு பசுபதி பாண்டியன், இன்னொன்னு சுபாஷ் பாண்டியார் இல்லைங்களா? ஆமா, சுபாஷ் ஆமா. பாண்டியார். சுபாஷ் பாண்டியார வந்து என்கவுண்டர் போடுறாங்க. அந்த என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா, அது அதிமுக ஆட்சி. நம்ம சென்னையில தானே போடுறாங்க. சென்னையில தான். அதுவும் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு இங்க வந்து எக்மோர். எக்மோர்ல வந்து ஒரு பெரிய ஹோட்டலு. அந்த ஹோட்டல்ல போயி சுபாஷ் பாண்டியார் வந்து மிரட்டியிருக்காரு. அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில கேரளா ஆளுநரா இருந்தாங்க. தமிழ்நாட்டு ஆளுநரா ஓகே. இருந்தாங்க. ஃபாத்திமா பிவி ஆமா. இருந்தாங்க. அவங்க சிஎம்‌க்கு ரொம்ப பெட்டா இருந்தாங்க. ஃபாத்திமா பிவி. அவங்க அதுக்கப்புறம் கவர்னர் ஆயிட்டு போயிட்டாங்க அவங்க. அவங்களுடைய ரிலேட்டிவ் ஹோட்டல்ல எக்மோர்ல ஏதோ ஒரு ஹோட்டலாம். அந்த ஹோட்டல்ல போய்
பண்ணையார் மிரட்டியிருக்காங்க, பெரிய அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க நேரடியாக சிஎம் சிஎம் என்ன சொன்னோடனே உடனே என்கவுண்டர் போட்டாங்க. ஆனால் ஒரு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஏதோ Okay. வந்து கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் இல்லை ஆமா. இல்லைங்களா? இது வெங்கடேஷ் வெங்கடேஷ் பண்ணையார் பார்த்தீங்கன்னா கேரட் பிளாட்ஃபார்ம் இல்லையா, ஒரு நல்ல ஒரு நிலையில் பெரிய நானே ஆச்சரியப்பட்டேங்க. முடியாது, எப்படி முடியும், எப்படி பண்ணாங்க என்கவுண்டர் அப்படின்னு பார்த்தா கடைசியாக சிஎம் சொல்லிட்டாங்கன்ற. ஏன்னா அப்போது சிஎம் ஜெயலலிதா பொறுத்தவரையிலையும் போலீஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நிறைவேற்றிட்டு தான் அந்த போலீஸ் அங்கே நிற்கணும். ஓகே. அப்படி அந்த அம்மா ஆட்சியில் எப்படி ராஜாராம் வந்து ராஜாராமன் சொல்லிட்டு தமிழ்நாடு மீட்சி படைன்னு சொல்லிட்டு ஆமா. இருக்காப்புல ராஜாராமன்ட்டு. அவர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு மெயில் அனுப்பிச்சாப்புல. அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு, யார் ஜெயலலிதாவை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலியபெருமாள்னு சொல்லி ஒரு ஏசி, டி நகர் ஏசி தானே முதல்வர் வீடு கட்டுப்பாடு. ஆமா. அப்போ வந்து என்னையா அதை ஏதோ அவனுக்கு பிடிச்சி உள்ளே வச்சிருக்கீங்களாமே, உள்ளே வச்சு சோறு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவ்வளோதான். ஓ. அடுத்த நாள் தூக்கிட்டு போய் என்கவுண்டர் போட்டாங்க. அந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து ஜெயலலிதாவுடைய இது வந்து அப்படியே 100% கேட்பாங்க. இல்லைன்னு சுபாஷ் பண்ணையாரெல்லாம் வந்து இது வெங்கடேஷ் பண்ணையாரெல்லாம் போட கை முடியாது வச்சிருக்க முடியாது. போலீஸெல்லாம். ஏன்னா அவங்களுக்கும் போலீஸ்லலாம் ஆள் இருக்குது. நாடார் சமூகத்து உயர்ந்த இடத்துல எல்லாம் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, கரெக்டாக இருக்கும். அசால்ட்டாக தூக்கிட்டு வந்து எதிர்பார்க்காத இதில் என்கவுண்டர் போட்டாங்க. அதுவும் வீட்டில் வச்சு என்கவுண்டர் போட்டாங்கன்னு ஓகே. போட்டாங்க. இப்போது ஒரு பக்கம் பசுபதி பாண்டியன் இப்படி இதுவாகிட்டாரு, அவரும் அப்படி போயிட்டாரு. இந்த என்கவுண்டர் சம்பவத்துக்கு பிறகு பண்ணையார் வைஃபை வந்து எம்பி எல்லாம் ஆக்குறாங்களா திமுக? அது வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வந்து திமுக கிட்ட ஒரு பழக்கம், அதிமுக அதை செய்யாது. Okay. திமுக கிட்ட எப்படின்னா அதை தங்களுக்கு சாதகமாக அரசியலாக பயன்படுத்துவாங்க. கரூரில் 41 பேர் செத்தாங்க. ஆனால் சாகிறதுக்கு காரணம் தமிழக அரசு மீது குற்றம் சொல்ல முடியாதுன்னு வைங்க ஒரு பக்கம் இருந்தாலும், அதை தங்களுக்கு சாதகமான அரசியலாக மாற்றத்தில் அந்த முதன்மையாக இருக்குது திமுக, இருக்கா இல்லைங்களா? அதேமாரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பண்ணையாருடைய என்கவுண்டர் போட்டோன்னே அதை திமுக வந்து பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கிச்சு. என்னென்னா அந்த நாடார் சமூகத்து மத்தியில் நாடாருடைய வாக்குகளை தமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க ராதிகா செல்வியை தூக்கிட்டு போய் வேட்பாளரை நிறுத்துறாங்க. அவங்க அமோக வெற்றியும் ஜெயிச்சிடறாங்க அவங்க. அது என்னன்னு சொன்னால் அதிமுகவுக்கு எதிராக அந்த என்கவுண்டர் பண்ணது சட்டவிரோதம் அப்படின்ற மாதிரி திமுக வந்து ஒரு கொண்டு சரி நீங்கள் இதெல்லாம் பண்ணி கரெக்டு, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, அதேமாரி திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்போது அந்த வெங்கடேஷ் பண்ணையார் என்கவுண்டர் பண்ணாங்க இல்லையா, அதை விசாரணை பண்ணி யார் என்கவுண்டர் போட்டாங்களோ அந்த அதிகாரி எதனா நடவடிக்கை எடுத்தது திமுக இல்லை. ஓகே. அரசியலுக்காக என்ன பண்ணாங்க, பயன்படுத்திட்டாங்க. அந்த சமூக வாக்குகள் பெறணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, பண்ணியிருக்கணுமா இல்லையா? திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன பண்ண, யார் என்கவுண்டர் பண்ணா, போலி என்கவுண்டர் நீங்கள் தானே சொன்னீங்க, போலி என்கவுண்டர் பண்ண அதிகாரி யார், அத்தனை பேரும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், வேலையை விட்டு அனுப்பியிருக்கணுமா இல்லைங்களா? ஸோ இந்த படத்துலையும் வந்து அந்த பண்ணையார் கேரக்டர் என்கவுண்டர் பண்ற மாதிரியான ஒரு சீன் வருது. ஆமா. அப்போ இதுதான் பண்ணையார் அண்டு பசுபதி பாண்டியன் தான் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தை. அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க பசுபதி பாண்டியனும் பண்ணையார் ஃபேமிலி. அதான் சொல்கிறேன்னா இங்கே வந்து ரெண்டு, இப்போ அவர் வந்து எப்படின்னு சொன்னால் இவர் தேவேந்திர குல சமூகத்தை சேர்ந்தவர் யார், மாரி செல்வராஜ் இல்லைங்களா? ஆமாம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா பசுபதி பாண்டியன் பண்ணையார் விஷயம் மட்டும் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து நாடார் சமூகமும் தேவர் சமூகத்துக்கும் உண்டான பிரச்சனை, அது செல்வி நாடார் அந்த குரூப் வருது பார்த்தீங்களா, இப்போ ராக்கெட் ராஜா எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த அதை கொண்டு வரல. ஆமாம். இதுதான் மட்டும்தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு. ஓகே. ஏன்னா தென் மாவட்டத்தினுடைய இயல்பான சூழல்னா அதையும் கொண்டு வந்திருக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், ரெண்டு சைடு பல்வேறு சைடும் கொண்டு வந்திருக்கு. ஆமாம். அதே மாதிரி வந்து ரத்னவேல் பாண்டியனுடைய அந்த அறிக்கை அதையும் கொண்டு வந்திருக்கணும். சரி. இல்லை, இது வந்து 90s ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் கூட தீபக் பாண்டியன் இந்த வரிசையில் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. இதுக்கு முடிவுகளே வராதா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ பசுபதி பாண்டியனும் பண்ணையார் இருக்கும்போது பேசி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா முடிவு பண்ணியிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி நிறைய தலைகள் உருவாக்கிட்டாங்க, புதிய புதிய டீம்லாம் உருவாக்கிட்டாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இது இப்போ எப்படி முடிவுக்கு வருன்றது நமக்கு தெரியாது, காலம்தான் பதில் சொல்லும். ஓகே, நன்றி ரஹீம் பாய். குறிப்பாக இந்த பைசன் படத்தில்
ஒரு இந்த கதையுடைய அடிப்படையாக வந்து இந்த பசுபதி பாண்டியன் வர்சஸ் பண்ணையார் கேரக்டர் அந்த ரைவல்ரி மோதலை வந்து ஒரு கதையாக வச்சுருந்தாங்க. அதன் பின்னணியாக நடந்த சம்பவங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டிங்க. பல்வேறு சம்பவங்களை வரிசைப்படுத்தி பேசியிருக்கீங்க. தென் மாவட்டத்துடைய ரியாலிட்டியை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. இந்த சம்பவம் வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடாது, சமூகத்தில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தோட இந்த காணொலியை முடிப்போம். நேரில் நம்ம கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரஹீம் பாய்.